ஞான ஜோதி சரணம் எம் குரு பிரானே சரணம். ஞான ஜோதி சரணம் எம் குரு பிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். இந்த படைப்பு மாய படைப்பு. மன்னவன் வகுத்ததடி மாயாண்டி சொன்னதடிங்கிறான். மாயாண்டிங்கிறவன் சொன்னானா மன்னன் கிட்ட, எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் கண்ணால் காண்டவை மட்டுமே ஒரு எண்ணமாக இருக்கும். எண்ணாத எண்ணலைகள் மனதில் தோன்றா. நீ பார்க்காத எதுவுமே நீ மனசுக்கே தோணாது. தெரிஞ்சுக்குங்க, நீங்க எல்லாமே பார்த்தது மட்டும்தான் இந்த உலகத்துல நமக்கு தெரியும். எது? பூ பார்த்துட்டோம், மாடு பார்த்துருக்கோம், ஆடு பார்த்துருக்கோம், அப்பா பார்த்துருக்கோம், பொம்பளை பார்த்துருக்கோம், ஆம்பளை பார்த்துருக்கோம், கரடி பார்த்துருக்கோம், சிங்கம் பார்த்துருக்கோம். காணாத பொருள் ஏதாவது நீங்க காட்சியில கற்பனை பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? அப்ப மனதை நம்ம எப்படி பழக்கிருக்கோம் பாருங்க. காணாத காட்சியடை எம்பன் பிரானே. எந்தன் பிரான் காணாத காட்சி. இறைவன் இப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கானோ உணரவே முடியாது. அதான் மாயாண்டி சொரூபம். அது அவன் என்ன தன்மையில எப்படி நம்ம சொல்லுவோம்? நமக்கு இறைவன் இப்படிதான் இருக்காருன்னு எப்படி நம்ம தான் வச்சிருக்கோம். இறைவன் இப்படி இருப்பாரு, உட்காந்துருப்பாரு, தவம் பண்ணுவாரு. சிவபெருமான் தலா முடி வச்சிருக்காரு, அதுல கங்கை போகுது, உலகம் போகுது. முன்னோர்கள் கொடுத்த காட்சி இப்படி இருக்குன்னு கற்பனை மனதை நம்ம இப்படி செட் பண்ணிட்டோம். பொம்பளைனா இப்படிதான் இருப்பான்னு கற்பனை பண்ண தெரியும் ஆம்பளை. பொம்பளைக்கு ஆம்பளை இப்படிதான் இருப்பான்னு கற்பனை பண்ண தெரியும். எல்லாமே பார்த்த விஷயத்தை தான் யோசிச்சு கற்பனை பண்ண முடியும். பார்க்காத ஒரு விஷயத்த நீ கற்பனை பண்ணி யூகிச்சினா உன் மனம் அதுல அடங்காது, அதை ஒத்துக்காது. உன் மனம் என்ன பண்ணாது? பார்க்காத பொருள்ல ஐம்புலன்ல ஒரு புலன் மட்டும் சொன்னா ஒத்துக்குமா? பதிவுல இருக்கிறதா வருது. பதிவுல இல்லாத எந்த பொருளும் எண்ணத்தில் உருவாகாது. இதான் மாயஸ்வரூபங்கிறார் பகவான். இந்த மாயஸ்வரூபம் இப்படிப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, ஞானம் பெறறதுக்கு நம்ம இயற்கையா இறைவன் அடையறதுக்கோ தவத்துக்கோ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்போம். இது குரு வழியில இருக்கிறவங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த முயற்சி. முயற்சியால வந்தா கஷ்டம் இருக்கட்டும், அது பிரச்சனை வரும். எண்ணத்தினுடைய எண்ணலைகள்ல நம்ம எதை நினைச்சாலும், ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சிருந்து அதை நிறைவேறாம இருந்தாலோ, நம்ம அதை அடையாம இருந்தாலோ, அதை விட்டுட்டு நம்ம போலாம்னு நினைச்சாலோ அந்த பொருள் ஒரு நாள் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். அது நம்ம வேண்டான்னு விட்டுருப்போம். வேண்டான்னு, ஆமா அந்த பொருளே வேணாண்டா, இனிமே இந்த காசே வேணாம் அப்படின்னு நீ நினைச்சு போனீங்கன்னா டான்னு கிட்ட வந்துடும். வரும்போது உன் மனம் அப்படியே துடிச்சிடும் சாமி. இதான் மாயஸ்வரூபம். நீ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன கணம் இருந்தாவே ஏனைய லைன் அதை மலமளமன்னு பெருசு பண்ணிக்கிறது. மனம் எப்படி பாருங்க, ஒரு சின்ன துகள், ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன எண்ண அலைகள், எண்ணத்தினுடைய அலைகள், வேவ்ஸ் எவ்வளவு பலமானது பாரு. அது இருந்தாவே ஏனைய பெருசு பண்ணிக்குமா? அது அப்படியே பட் 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 எவ்வளவு நேரத்துல இந்த சைடு சத்தங்க பெருசு பண்ணிக்கும். அவன் அதை விடவே விடாது. இது பொருளும் சரி. அதான் சொல்றான், மண்ணில் கண்ட மன்னவனும் பொன்னில் காணாத மன்னவனும் பூவுலகில் ஆழ்வாரே. யார் ஆள முடியும்? இந்த ரெண்டையும் கடந்தவன் தான் மன்னன். மண்ணுலகத்துல பூவுலகத்தை ஆள முடியும். மண்ணில் கண்ட காட்சிகள் எல்லாம் அனைத்துமே நம்மள ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. இறைவனையா பார்த்தா நம்ம அடையறதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் பார்த்தோம். அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, பணம் சம்பாதிக்க சொன்னாங்க. படிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு? பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பொம்பளை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க, இதை அனுபவிடா அப்படின்னு. வேற என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்க? எதுவுமே சொல்லி கொடுக்கல. இறைவனை அப்பப்ப கோயில் கூட்டு போய் எங்க அம்மா காட்டுச்சு, அப்பப்ப எப்பயாவது. ஆனா ரெண்டு பொருளையும் நிலையா தினம் காட்டிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறது, தினம் செலவு காசு வேணுங்கிறத நிலையா காட்டியாச்சு. பொம்பளை சுகத்தை தினமும் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு தவிர இறைவன் நீ எப்படி நினைப்ப? முடியாதுங்கிறார் தேரையர். தேரையர் சொல்றார் பாரு, எண்ணிலா பொருள் அனைத்து முன்னுள்ளே காண்பார். எண்ணில் அடங்காத பொருள் காட்சி இது மனம்தான். இதை வெல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒன்னும் வழி இல்லை. ஒன்னு விடாது பெஸ்ட். திரும்ப திரும்ப அப்புறம் திருமந்திரத்துக்குள்ளதான் நம்ம போற மாதிரி இருக்கு. வாயில வேணா ஈஸியா வேதாந்தம் பேசிக்கலாம், ஈஸியா பேசலாம், அடுத்தவங்களுக்கு உபதேசம். நம்ம அந்த மாதிரி வாழ்றதுதான் அந்த உலகத்துல கஷ்டம். அப்படி இருந்தவங்க எல்லாம் கண்ணீர் தார தாரையா செஞ்சிருக்கணும். விடவே விடாது. கர்மங்கள் அனைத்தும் விடவே விடாது. அது கஷ்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்கும். எல்லா சிரிச்சதுக்கு, நம்ம எல்லா பொருளை பார்த்து சிரிச்சதுக்கெல்லாம் கண்ணீர் செஞ்சுட்டு அவன் விட மாட்டான். அழுதே அவன் சிரிச்ச பொருள் அனைத்தையும் அழுவிக்கும். நீ அதை பார்த்து சிரிச்சியா? அப்படியா? கொஞ்ச நேரம் அழுவு, நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு அழுவு. ஒரு நாள் அழுவ வச்சிரும். யாரு சொல்ல, எல்லா பொருள்களிலையும் இன்பங்கள் எல்லாம் மறைந்திருக்கும் துன்பத்தின் வெளிப்பாடும்பார் காஞ்சி மகா பெரியவர். அதை சொல்லுவார் அடிக்கடி. அவர் சிரிச்சதே இல்லைங்க, அதனாலதான் சிரிக்கிறதே இல்லை. எதுக்கூட அழுவணும் போங்கடா அப்படின்னு போயிட்டார். அப்ப இந்த தபத்துக்கும் இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கும் எண்ணத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குது? நம்ம எண்ணம் கொஞ்சோண்டு ஒரு ஆசைகள்ல இருந்ததுனாவே அது என்ன பண்ணிக்கும்? பெருசு பண்ணிக்கும். டக்குன்னு நீ வேணான்னு விட்டுருந்த பொருள், என்னைக்கா இருந்த 20 வருஷமா ஒரு பொருளை வேணான்ட்டு இருக்க, 21வது வருஷம் அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த செகண்டுக்குள்ள அது பெருசு பண்ணும். இது அறுக்கிற இடம் தாங்க ஞானம். இதேதான் திருமந்திரம் தான், வேற வழியே இல்லை. அந்த ஒரே பாட்டே போதும் உத்தமனுக்குன்ட்டான்.
உத்தமனா இருந்தா ஒரு பாட்டு போதும்னா, எத்தனை பாட்டு? ஒரே பாட்டு. உத்தமனாடா ஒரு பாட்டு படி வாழ்ற போதும், அது ஞானம். இந்த கோள்கள் எல்லாம் எப்படி பூமியில எங்க ஆசைகளாலதான். இதைத்தான் புத்தர் சொன்னார், ஆசையே அழிவுக்கு காரணம். நம்ம அழியணும்னா ஒன்னும் பண்ண வேணாம், ஆசை இருந்தா போதும், அழிஞ்சு போயிடும், நீ தானாவே அழிஞ்சு. ஆசைகளை நீ விட்டுட்டு விலகி போன பின்னாடி நீ எந்த பொருளை ஆசைப்பட்டியோ முழுமையா விட்டுட்டு போயிட்டீன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நூல் கூட உன் எண்ணத்துல அழுக்கு இல்லாம அந்த பொருள் ஒன்னை விட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த உலகத்துல எனக்கு சோறு கிடைச்சா போதும், பணம் வேண்டான்னு போன வெளிப்பாடு பண்ற மற்ற எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் அந்த பணங்கிற விஷயம் தூர போயிடும். வேணான்னு விட்டு போனீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு? ஒரு 20 வருஷம் உங்ககிட்ட வராது. அப்புறம் பணம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கிறப்ப பணம் வராது, பணத்துக்குள்ள நீ இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு குரு. தேரையர் சொல்றாரு, திருமந்திரமும் சொல்லுவது, திருமூலரே சொல்லிட்டாரு. இப்ப எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்குங்க, ஒரு சின்னோண்டு எண்ணங்கள் 20 வருஷமா கட்டுப்படுத்தி வச்சிருந்த எண்ணங்கள், இது வேண்டான்னு விட்ட பொருள்ல கொஞ்சம் எண்ணம், கொஞ்சோண்டு. இப்போ ஒரு பாத்திரத்துல, எண்ணெய் பாத்திரத்துல எல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சு, அந்த எண்ணெயினுடைய தன்மை கொஞ்சோண்டு ஒரு நூல் அதுல ஒட்டிட்டு இருக்கும்ல, முழுசா அது போகுமா? போகாதுங்கிறல. அப்படிப்பட்டது நம்ம எண்ணம் கொஞ்சம் போயிருக்கோம். ஆனா என்ன பண்ணோம், அந்த படிவு ஒரு சின்ன சரணம் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும், அந்த தன்மை பெற்றோம், உடனே உயிர் பெறும். அந்த போன பொருள் இருந்து பாரு, 1 லிட்டர் எண்ணெய் நம்ம ஊத்திட்டு கொஞ்சோண்டு வச்சிருந்தோம் பாரு, அந்த தன்மையை டக்குன்னு அப்படியே அந்த 1 லிட்டர் எங்கிருந்து வருன்னே சொல்ற மனம் அப்படியே நிறைவாயிடும், தீர்த்து வச்சு ஆட்கொள்ள ஆரம்பிச்சுக்கோ. கொஞ்சோண்டு சலனம், அதான் சொன்னேன், ஏடாச்சு நல்லா இருந்தேனே, சின்ன சலனம் வந்துருச்சுங்க, சின்ன வந்து சொல்றாங்கல்ல, அந்த சின்ன சலனம் பெரிய உருவத்தையே அழிச்சு போயிடும். சார் அது இல்லாத வாழ முடியுமா? மனித பிறப்புல அந்த மெமரி சிப்பம் வைக்கலிங்க, இதான் ரகசியம். அந்த மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு ஞானத்தை அவன் கொடுக்காதுதான் காரணம். நான் உண்மையிலே பணத்தை விட்டு உண்மையா விலகிதாங்க போனேன். பணம் பாருங்க, நானே பிச்சை எடுக்கிறேன், அது வேணாம் போ அப்படின்னு தான் அப்புறந்தே இப்போ வரலாம். ஒரு கொள்கையில கரெக்டா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அம்மா சாமி, ஒரு கொள்கையில கரெக்டா இருக்கணும்னு அப்படியே ஒரு கட்டுப்பாடு, அது அப்படியே தவிடு புடி ஆக்குறாங்க தெரியுமா? என்ன புடி? நான் பணம் வேணுங்கிறப்ப நினைச்சு பாருங்க, காசு இல்லாத காலங்கள் நிறைய இருந்தது. சோத்துக்கு கஷ்டப்பட்டோம், எல்லாம் கஷ்டம், வேலைக்கு போறோம், இப்படி இல்லாம உட்கார்ந்து இருந்த காலத்துல பணமே வரல. திரும்ப கொடுத்ததெல்லாம் பரவாயில்ல, 5-10 ஜோசி சொல்லிட்டு யாரையும் கேட்காம இப்படியே போயிட்டு இருந்த காலங்கள்லயும் கிடைக்கல. முழுக்க நம்ம விட்டு 20 ஆண்டு காலம் இதையே இறுக்கி பிடிச்சி வாழும் போது எல்லாம் பெரிய பெரிய ஆளும் வந்து நிக்கிறான். எனக்கு சிரிப்பான சிரிப்பு, இவன்லாம் அன்னைக்கு வந்திருந்தா நம்ம ஏதாவது நல்ல துணிமணி போட்டு பார்த்துருக்கலாம், நல்ல கார் வாங்கி ஓட்டி பார்த்துருக்கான், எல்லாம் விட்டுட்டு போன பின்னாடி இவனெல்லாம் வந்திருக்கான பாரு. வேணும் வேணும் என்று விட்டு நாயா அலைஞ்சாச்சு பொருள் மேல, வேணான்னு 20 வருஷம் கட்டுப்பாடா உட்காந்துருக்கோம். இதை இன்னையும் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். எந்த விதத்திலையும் நான் மாறிடக்கூடாதுங்கிற அந்த விடாமுயற்சி இறுக்கி பிடிச்சிருக்கோம் அவனை. அதான் சொல்றேன், சிக்கன பற்றினேன் சிங்காரனை கண்டுணர்ந்தேன், நீ ஆட்கொள்ளவே நான் பிறந்து உணர்ந்து கழிப்புற்றேன், ஆனந்த தாண்டவம் ஆடினேன் ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி இந்த கொள்கையை இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறோம். யாரையும் ஏமாத்தக்கூடாது, யார்ட்டையும் பணம் கேட்கக்கூடாது, அஞ்சு வாழக்கூடாது, பணத்துக்கு அடிபணிய கூடாது, அந்த பொருளை நம்ம அறுத்து இருக்கணும். நீ என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு உழைப்புக்கு ஊதியம் போதும், நம்ம வாழ்றோம் பாரு, அந்த கொள்கையை கட்டி காப்பாத்துறோம், அந்த கொள்கையை கரெக்டா இருக்கிறோம். இதுல வாழ 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 இப்போ 20 வருஷம் 30 வருஷம் ஆக என்ன பண்றான், பணத்துக்குள்ள நம்ம வேணான்னு விட்டுட்டு இருக்கோம் பாரு. பணம் எடுத்துட்டு அப்படியே எல்லாம் அவனுக்குள்ள வரானு சுவாமி, இதை நான் தான் வேணான்னு விளக்கணும். அப்படியே இறைவா சிவான்னு சொன்ன அந்த பொருளை நல்லா புரிஞ்சுக்கோ. சிவசிவா என்று உரைப்பார் சிவலோகம் காண்பார், சிவசிவா என்று உரைத்தார் சிவனை அடைவார், சிவலோகம் கண்டாரெல்லாம் சிவநிலை அடைவார். பிச்சைக்காரன் வரான், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஏன் நம்ம பணம் கொடுக்குறோம், சாமி தர்மம் பண்ணுங்கிறான், நீ என்ன பண்ணும், காசு இருந்தா போடணும். அவன் கேட்டது தர்மம் கேட்டிருக்கான், நல்லா பாரு, அவன் திருவட்டை வச்சிருக்கிறான். நீ பணம் இல்லைன்னு சொல்லுவ, என்கிட்ட சில்லற இல்லையே அப்படிம்ப. அவன் சொல்லுவான், அவன் என்னன்னு சொல்லுவானா, என்னிலை காண்பார், இவனும் என்ன மாதிரி ஆக போறான். அப்ப பிச்சைக்காரன் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிறத ஏதோ கொடுத்துட்டு சிவான்னு சொல்றோம். இல்லைன்னா அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவன் முந்திக்கணும், ஐயோ சிவா பாத்துக்கோ. அதான் சொல்றாரு, எந்நிலை காணார் இறைநிலை காணார், என் நிலை அடையாதவர்கள் இந்த நிலையை காணாதவனுக்கு, இந்த நிலையை யோசிக்காதவனுக்கு இறைநிலை காண மாட்டார், எந்நிலை கண்டார் எல்லாம் இறைநிலை காண்பாரே. தரையர் அழகா சொல்றாரு, இந்த நிலைக்கு இதுதான் பொருள் அப்படிங்கிறார். ஆமா, அதான் பிச்சாடனாருடைய வேடங்க, இதுதான் உண்மையான நிலப்பாடு. அப்ப பிச்சைக்காரன் வந்து கேட்டா இல்லன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அவன் சிவா சொல்லுவான், தெரிஞ்சுப்போ. நீ இல்லன்னு சொல்லி சிவான்னு சொல்லு அப்படிங்கிறார். இதெல்லாம் மனித நிலைப்பாட்டுக்கு ஒரு வழிமுறை, ஆனா செயலுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. உன் கர்மா எப்படியோ அப்படிதான். ஒழுக்கம் மட்டும் வாழ்க்கையில இல்ல, ஒழுக்க குறைபாடு என்றால் தவம் கை கூடாது, தெரிஞ்சுப்போம். யாரா இருந்தாலும் இந்த மண்ணுலகத்துல மனிதர்களுடைய நிலைப்பாடு தான். தவம் கைகூடி வரல வராது, நீ ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், இருந்தா தானாவே தவம் தானா நடக்க ஆரம்பிக்கும். நீ தவம் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது.
ஆனா நீங்க யாரும் அந்த 20 வருஷம் அறத்தோட வாழ்றது ரொம்ப கடினமா இருக்கும், சோதனைகளா இருக்கும், கண்ணீரை சிட்டு அழுது இருக்கணும். இதனால என்ன விளைபாடு, என்ன நிலை அப்படின்னு கேட்டா, ஞானம் பெறுவதற்கு தான் இவ்வளவு வழிபாடுகளும் கஷ்டங்களும் எல்லாம். எதுக்கு? இறைவன் அடையவே. இறைவனை எளிதில் அடைய முடியாது. அடையிற ஒரே வழி பஞ்சபூதத்தை நம்ம குரு வழியில தான் கடக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். எண்ணம் அவ்வளவு வலிமையானதும் பாரு. நினைப்பு வந்தா என்ன பண்ணுவேன், நினைக்காமே இருக்கிறதுங்கிறாரு. எண்ணத்தையே அதை நினைக்கிறது, அந்த பொருளை பஞ்சபூதத்தை உத்து பார்க்காதரான்னாரு. காஞ்சி பெரியவர் தான் சொல்லுவாரு, எண்ணத்தின் செயல்பாடுகளும் பார்வையினுடைய செயல்பாடும் ஒரே மாதிரி இருந்தா தான் உள்ள போதுங்கிறார். அந்த எண்ணம் ஆட்கொள்ளுமா, இல்லைன்னா எப்படி ஆட்கொள்ளும்? பார்த்தும் பார்க்காம போறோம். அந்த பொருளோட உள்ள போவாத, பொருளை விட்டு வெளியே அவுட்லோர்லயே ஓடி போயிடும். அப்ப ஒழுக்க மாதிரி இருந்தாதான் தவங்கிறது கைகூடி வரும். ஒழுக்க மற்றவர்களுக்கு தவம் ஒரு நாளும் கைகூடாது. ஒழுக்கமா இருக்க சோதனைகள் அதிகமாக வரும். நீங்க எதையா 4 வருஷத்துல செஞ்சிடலாம், தவம் 5 வருஷத்துல செஞ்சிடலாம், ஞானம் அடைஞ்சிடலாம். சத்தியமா முடியாது. உடம்பு அணுவா செத்து சுண்ணாம்பாவும். அப்பதான் தவம் கைகூடி வரும், ஆசைகள்லாம் இருக்கப்படும். 30 வருஷம் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறத நீ பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் உலகத்துக்கு. அதுக்கு பரிசுதான் நீங்க எல்லாமே. அவ்வளவுதான், இதுதான் உண்மை.